வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் பாலாஜி அலைஸ் பவிஷ்யமார். குரு வணக்கத்துடன் இன்றைக்கி டாப்பிக்குள்ள போவோம். இன்றைக்கி என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தோன்னா, விபரீத ராஜயோகம் அப்படின்னு ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டேன். அந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷன் வேணாலும் நான் கீழே கொடுக்குறேன், போய் பார்த்துக்கங்க. அதுக்கு அடுத்ததாக விபரீத ராஜயோகம் எப்படி செயல்படும் அப்படின்றதுக்கு ஒரு உதாரண ஜாதகத்துடன் நம்ம பார்க்க போகிறோம். ஏற்கனவே விபரீத ராஜயோகம் எதன் அடிப்படையில் 6, 8, 12ஆம் அதிபதிகள் அதன் இடத்துடன் தொடர்பு கொண்ட கிரகங்கள் அப்படின்றத ஏற்கனவே விரிவாக விளக்கியிருக்கேன் அந்த வீடியோவில். அந்த வீடியோவை போய் பாருங்கள். இந்த வீடியோவில் உதாரண ஜாதகத்துடன் நம்ம பார்க்க போகிறோம். தொடர்ந்து பாருங்கள். இந்த ஜாதகர் ஒரு ஆண். ஓகே, ஜாதகத்தை போடுறேன், பதிவிடுறேன். பிறந்த இடம் மட்டும் வேண்டாம். ஓகே, பிரைவசி காரணத்துக்காக நான் கொடுக்கவில்லை. இந்த ஜாதகத்தை பதிவிட்டதுக்கு பிறகு இந்த ஜாதகத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சுக்கிரன் 15 டிகிரி, ராகு, குரு, செவ்வாய், சனி. இவருடைய அடிப்படை விவரம் 15/3/1980 காலையில் 7:15 AM பிறந்த ஒரு ஆண். தசாபுக்தி காலத்தையும் போட்டுடுறேன். குரு தசை 98லிருந்து 14 வரைக்கும். சனி தசை 2014லிருந்து 2033 வரை. தற்சமயம் அவருக்கு நடந்துக்கிட்டு இருக்கிறது சனி தசையில் சந்திரபுக்தி. சந்திரபுக்தி 7/2026 வரை இருக்குது. சரி, ஒரு ரீகேப் மாதிரி பார்த்துருவோம். விபரீத ராஜயோகம்னா என்ன? 6, 8, 12ஆம் அதிபதிகள் தங்களுடைய வீட்டில் பலம் பெறுவது அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்குது. அதன் பிறகு இதுக்கு சப்ஸ்டான்ஷியேட் பண்ணுற மாதிரியான இன்னொரு துணை விதியும் இருக்குது. கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் அப்படின்ற துணை விதியும் இருக்குது. ஓகே, ஸோ அப்போ இங்கே என்ன நடக்குதுன்னா, இந்த ஜாதகத்தை பாருங்கள். மீன லக்னம். லக்னம் நல்ல சென்டரில் 17 டிகிரியில் இருக்குது. அதனால் லக்னம் தவறு என்ற ஒரு கோணத்திற்குள் செல்ல வேண்டாம். ஏன் அப்படின்னா, இந்த ஜாதகத்தை பார்த்த உடனேயே நான் கேட்ட ஒரு சில கேள்விகள் என்ன அப்படின்னா, குரு தசை படு மோசமான தசை உங்களுக்கு. லக்னாதிபதியாகவே இருந்தாலும், ராசிக்கு 2/11ஆம் அதிபதியாகவே இருந்தாலும், குரு தசை படு மோசமான தசை உங்களுக்கு. எப்படி அந்த குரு தசையிலிருந்து மீண்டு வந்தீர்கள்? ஆமாம் சார், எல்லாமே போச்சு குரு தசையில். குரு தசையில் அனைத்தும் இழந்தேன், எதுவுமே இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய கஷ்டம். சனி தசை உங்களுக்கு நல்லா தான் சார் இருக்குது. தனத்தை வாரி வாரி கொடுக்கக்கூடிய சனி தசை. ஆனால் கண்டிப்பாக உடலில் ஒரு சின்ன பிரச்சனை இருக்கணுமே, உடல் ரீதியான ஒரு சில பாதிப்புகளை தரணுமே அப்படின்னு கேட்டதுக்கு, உடல் ரீதியான பாதிப்பும் மற்றும் தாம்பத்திய ரீதியான ஒரு சில பாதிப்புகளும் இந்த தசை தரணுமே. சனி தசை தாம்பத்தியத்திற்கு ஒரு பிரச்சனை தரணுமே அப்படின்னு அவர் சொன்னது. சார், தாம்பத்தியத்தில் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, அதாவது திருமண வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் ஆமாம், எனக்கு ஒரு 2 வாட்டி ஃபிட்ஸ் வந்திருக்கு, ஒரு 2 வாட்டி. ஆனால் அது ஒரு பெரிய மேஜரே கிடையாது சார் அப்படின்ட்டார். இந்த ஜாதகத்தில் பாருங்கள், எதனால் அந்த கேள்வி கேட்டேன் அப்படின்னா, குரு தசை நீங்கள் டிகிரி அமைப்பில் போட்டு பாருங்கள், கண்டிப்பாக ஒரு பாதிக்கக்கூடிய அமைப்பில் அந்த இடத்துல குரு 9 டிகிரியில்
9 டிகிரியில் கேதுவோடைய சாரத்தில் இருக்கும். அந்த கேது வந்து யாரோட இங்கே இருக்காங்கன்றது தான் இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சூட்சமம். இதில் அதாவது இந்த இடத்தில் குரு தசை சனி மற்றும் செவ்வாய் ராகுவுடன் சேர்ந்து கெட்டு விட்டது அப்படின்னு நீங்கள் எடுத்தீங்கன்னா அது தவறான அணுகுமுறையாக இருக்கும். அப்போ சனி தசை அதே செவ்வாய் ராகு மற்றும் குருவுடன் சேர்ந்து கெடவில்லையா அப்படின்ற மறு கேள்வியை உங்ககிட்ட நான் வைப்பேன். புரியுதுங்களா? ஏன்னா கிட்டத்தட்ட அமாவாசை சந்திரன் ஸோ இந்த அமைப்புகள்லாம் இருக்கிறதுனால அந்த தொடர்பு பொதுவாகவே சூரியனும் இவரும் பரிவர்த்தனை அமைப்பில் சனி வந்து சூரியனுடன் பரிவர்த்தனை ஆகுது. ஸோ அப்போ பேசிக்காக சனி மிகப்பெரிய பலவீனத்தில் இருக்கார் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு சில பேர் சொல்லுவாங்க. ஆனால் இந்த சனி தசை தான் வாழ்க்கையில் மிகப்பெரிய தூக்கி விட்டது. ஏன்? லக்னத்திற்கு 12ஆம் அதிபதி, ராசிக்கு 12ஆம் அதிபதி, லக்னத்திற்கு 11ஆம் அதிபதி, ராசியாதிபதி, லக்னத்திற்கு 6இல் மறைவு. பாயிண்ட் 1. நின்ன வீட்டுக்கே அவர் 6ஆம் அதிபதி. பாயிண்ட் 2. நின்ன வீட்டுக்கு அவர் 8ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய குருவோடு இருக்கார். பாயிண்ட் 3. நின்ன வீட்டுக்கும் மற்றும் லக்னத்திற்கும் ராஜயோகாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாயோடு இருக்கார். பாயிண்ட் 4. ராசிக்கு 10ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாயோடு இருக்கார். பாயிண்ட் 5. சனிக்கு கிடைக்கப்பெற்ற தொடர்பு புதனுடைய தொடர்பில் சனி இருக்கார். அதாவது இந்த லக்னத்திற்கு வேண்டுமானால் புதன் வந்து பாதகாதிபதியாக இருக்கலாமே தவிர சனி நின்ன வீட்டுக்கு அவரே 2-11 கூடிய யோகாதிபதி. அதாவது மகாதன யோகத்தை பாதி வச்சுக்கிட்டு இருக்கக்கூடியவர் இந்த புதன். ஸோ அந்த புதனுடைய தொடர்பில் இருக்கார். பாயிண்ட் 6. ஓகே, அதுக்கப்புறமாக இங்கே பாருங்கள், அந்த அமைப்பில் 2-11 அப்படின்னு சொல்கிறது சனிக்கு திரிகோணத்தில் சுக்கிரன் அமர்ந்திருப்பது அடுத்த சிறப்பு. சனிக்கு திரிகோணத்தில் சுக்கிரன் அமர்ந்திருப்பது இதெல்லாம் பெரிய அமைப்பு. ஸோ அப்போ பேசிக்காக கெட்டவன் இது ஒரு விதத்தில் இந்த சனி 12ஆம் அதிபதி மற்றும் ஒரு விதத்தில் லக்னத்திற்கே மாரகாதிபதி. கெட்டவன் கெட்டிடும் ராஜயோகம். இந்த இடத்துல இன்னொன்றும் பாருங்கள், ராசிக்கு 2-11ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய குரு ராசியாதிபதியுடன் சேர்ந்து ராசிக்கு 9ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரனை பார்க்குறார். எவ்வளோ பெரிய யோகம்! லக்னத்திற்கு 2ஆம் வீட்டுக்கு சனியும் குருவுமே தனகர்மாதி அதாவது தர்ம கர்மாதிபதியாக வரும் அந்த யோகமும் அமர்ந்திருக்கு. ஸோ நான் கேட்டதே அவர்கிட்ட சொன்னது இத்தனையும் பார்த்துட்டு ஒரு 7, 8, 9 பாயிண்ட்டு உள்ளே இருக்கே. 9ல் 10 பாயிண்ட். ஏன்னா இவர் சூரியனுடைய சாரத்தில் வேற இருப்பார். இந்த இடத்துல ராகுலாம் சும்மா வேடிக்கை பார்க்க தான் லாய்க்கு. இந்த ராகுவுடன் பீடித்து விட்டது, இந்த ராகு வந்து இந்த சனியை கெட்டு விட்டது அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வேடிக்கை பார்க்க தான் லாய்க்கு. சனி பன்மடங்கு. நான் சொன்னது அவர்கிட்ட சொன்னது என்ன அப்படின்னா, சார் ஒன்றுமே இல்லாமல் இருந்தீங்க, இப்போ 1க்கு 10 மடங்கு உயர்ந்துட்டீங்க. என்ன சார்? ஆமாம் சார், பல மடங்கு நான் உயர்ந்துட்டேன். நான் வந்து ஒரு மெடிக்கல் ஃபீல்டில் தான் வந்து நான் இது பண்ணிகிட்ருக்கேன், பிஸ்னஸ் பண்ணுறேன். என்னுடைய பிஸ்னஸ் மூலமாக இப்போ வரைக்கும் நான் தான் அந்த கம்பெனிக்கு நான் தான் சிஇஓ. நான் என்னுடைய கம்பெனி தான் சார், நல்ல லாபம் வருது, எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. கொஞ்சம் இந்த புக்தியில் நான் சொன்னது இந்த சந்திர புக்தியில் உங்களுடைய லாபம் கம்மின்னு நான் சொன்னேன். இந்த சனி தசை சந்திர புக்தியில் லாபம் கம்மியாயிடுச்சுன்னா, ஆமாம் சார் கொஞ்சம் லாபம் கம்மியாக இருக்குது, சற்று சுமாராக போகுது, பட் பெரிய பாதிப்புகள்லாம் ஒன்றும் இல்லை. இந்த சனி தசை ஆரம்பித்த உடனே தான் 2 கிரவுண்டுக்கு வீடு வாங்கி மாளிகை மாதிரி நான் வீடு கட்டியிருக்கேன். நல்ல காரு வசதி, 1க்கு 2 காரு, நல்ல மனைவி, நல்ல குழந்தைங்களோட சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு சொன்னார். இதுதான் விபரீத ராஜயோகம். ஒரு விபரீத ராஜயோகம் அப்படின்னா உடனே நீங்கள் நினைக்கிறதுனா லாட்ரியில் பணம் கொடுக்கும்னு நினைக்கக்கூடாது. ஓகே, லாட்ரியில் பணம் கொடுக்கும்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. அதுக்கு பதிலாக விபரீத ராஜயோகம் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களை அப்படியே பன்மடங்கு டக்குன்னு உயர்த்திடும். அதுதான் விபரீத ராஜயோகம். எனக்கு 1 ரூபாய் வாங்கிக்கிட்டு 1 ரூபாய் இருந்தவனுக்கு 1000 ரூபாய் பெரிய அமௌண்ட் இல்லையா? 10 ரூபாய் வாங்கிட்டு இருந்தவங்களுக்கு 2000 ரூபாய் பெரிய அமௌண்ட் இல்லையா?
ரூபாய் வாங்கிட்டு இருந்த, ஒரு நாளைக்கு சொல்கிறேன், ரூபாய் வாங்கிட்டு இருந்தவங்களுக்கு ரூபாய் பெரிய அமைப்பு இல்லையா? இவர் லட்சத்தில் இல்லை, கோடி கணக்கில் இருக்கார். இவர் கீழே நிறைய பேரை வச்சு வேலை வாங்குறார். நிறைய அமைப்புகள் எக்ஸலண்ட்டாக இருக்குது. இதுதான் விபரீத ராஜயோகம்ன்றது. இது ஒரு உதாரண ஜாதகம். இதில் நீங்கள் 6ல் உட்காந்துருச்சு, இந்த மாதிரி கெட்டுடுச்சு, உடல் லக்னம் தப்பு, இதெல்லாம் வேண்டாம். ஏன்னால் ஒரு ஜோதிடர், இப்போது இந்த ஜாதகர் என்கிட்ட வந்தார், நான் பலன் சொல்கிறேன், சார் கரெக்டாக சொல்லிட்டீங்க, நான் சொன்னதில் ஒரு பலன் தப்பு தான், குடும்ப ரீதியில் ஒரு சில மனைவிக்கும் உங்களுக்கும் குடும்ப ரீதியில் ஒரு சில பிரச்சனைகள் வந்திருக்குமேனா அது வரல அப்படின்ட்டார். ஓகே, அதுக்கும் என்ன காரணன்றது என்கிட்ட தான் தப்பு இருந்தது. நான் லக்னத்து மேலே பழி போட மாட்டேன். என்கிட்ட தப்பு இருந்தது, பார்த்தேன், ஆஹா கரெக்டு, இந்த பாயிண்ட்டை விட்டுட்டோமே அப்படின்னு நினச்சேன். மற்றபடிக்கு எல்லாமே கரெக்டு. ஒருவேளை இவர் வேறு ஜோதிடர்கிட்ட போயிருந்தார்னா, இல்லை உங்களுக்கு இங்கே இந்த லக்னமாக இருந்தால்தான் இதை செஞ்சுருக்கும் அப்படின்றது, அது செருப்புக்கு எத்தாற்போல் காலை வெட்டி கொள்வதற்கு தான் சமானம். ஸோ அப்போ விபரீத ராஜயோகம் எப்படி வேலை செய்யும்ன்றது தெரிஞ்சால் தான் உங்களுக்கு மற்ற அமைப்புகளுக்குள்ளே போக முடியும். ஸோ இது ஒரு உதாரண ஜாதகமாக உங்களுக்கு இருக்குன்றதில் எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. புரியுதுங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஹைப் பட்டன் அழுத்துங்க. இன்னும் 10 பேருக்கு முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இந்த விபரீத ராஜயோகம்னு நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. சார் எனக்கு விபரீத ராஜயோகம் இருக்குது வருமா, எனக்கு விபரீத ராஜயோகம் இருக்குது வருமானு கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. இல்லை, எல்லாருக்கும் விபரீத ராஜயோகம் இருக்காது, அமையாது. 6, 8, 12 உட்காந்துட்ருக்கோம், ஆனால் அமையாது. உதாரணத்துக்கு அதே குரு தான், நல்லா யோசிச்சு பாருங்கள், அதே குரு தான் அதே இடத்துல மறையிறாரு. ஏன் விபரீத ராஜயோகத்தை தரல? லக்னாதிபதியாச்சே. இத்தனைக்கும் ராசிக்கு 2-11 கூடையவர் சுக்கிரனை பார்க்குறார், மகாதன யோகத்தை வச்சுட்டு இருந்தார் அந்த குரு, ஏன் தரல? எல்லாம் சேர்ந்து வரணும், எல்லாம் ஒரு புள்ளியில் மீட்டானும், அப்போதான் அந்த கிரகம் செய்யும். இத்தனைக்கும் இந்த லக்னத்திற்கு இந்த சனின்றவன் ஒரு விதத்தில் கெட்டவன் கூட, மாரக மரணத்துக்கே மறைஞ்சிட்டார் அவர். அதுவே ஒரு பெரிய விஷயம். அவருடைய 11ஆம் வீட்டுக்கு மறைஞ்சு 11க்கு 8 அமர்ந்து இருக்கிறதே ஒரு சிறப்பான விஷயம். அது எத்தனை பேருக்கு புரியும்ன்றது எனக்கு தெரியல. அற்புதமான ராசிக்கு நிறைஞ்சு லக்னத்திற்கு மறைஞ்சு என்ன அற்புதமான ஒரு விபரீத ராஜயோகத்தை கொடுத்தது இந்த சனி. அடுத்த பதிவில் பார்ப்போம். நன்றி நண்பர்களே.